புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய அத்தனை ஆண்டர்ப்ரனர்ஸுமே முன்முணுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2017 ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் சுதந்திரத்துக்கு அப்புறமா இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய டேக்ஸ் ரிஃபார்ம் அப்படின்றது இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் தான். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டைரக்ட் டாக்ஸஸ் அத்தனையுமே கம்பைல் பண்ணி ஒரு டேக்ஸாக எடுத்துகிட்டு வராங்க. அதுதான் ஜிஎஸ்டி அப்படின்றது. நம்மளுடைய வளர்ந்து வரக்கூடிய புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து இந்த ஜிஎஸ்டி சிஸ்டமில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணோன்னா அதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், முக்கியமாக ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கு என்ன டாக்குமெண்ட், பார்ட்னர்ஷிப்புக்கு என்ன டாக்குமெண்ட், ப்ரைவேட் லிமிடெட்னா என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம், அப்படி ஒவ்வொரு டைப் ஆஃப் என்டிட்டிஸ்க்கும் என்னென்ன ஜிஎஸ்டி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம் அப்படின்றத பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். புதுசாக யாராவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, உங்களோட நண்பர்கள், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லவ் இன்டெலிஜென்ஷியல் லா ஃபர்ம். ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய பிரிவுகள் பற்றி பார்க்கலாம். ஜிஎஸ்டியில் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் இருக்குது. ஒன்று சிஜிஎஸ்டி, ரெண்டாவது எஸ்ஜிஎஸ்டி, மூணாவது ஐஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டி அப்படின்றது சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அதாவது ஒரு மாநிலத்துக்குள்ளே நடக்கக்கூடிய வர்த்தகம், இன்ட்ரா-ஸ்டேட் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்ட்ரா-ஸ்டேட் ட்ரேடில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டேக்ஸ் தான் சிஜிஎஸ்டி அப்படின்றது. அடுத்தது எஸ்ஜிஎஸ்டி, இதே இன்ட்ரா-ஸ்டேட் ட்ரேட் தான், அதாவது ஒரு மாநிலத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு வர்த்தகம் தான். அந்த வர்த்தகத்துக்கு மாநில அரசுடைய பங்கு தான் எஸ்ஜிஎஸ்டி அப்படின்றது. மூணாவது ஐஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு, அதாவது இன்டர்-ஸ்டேட் ட்ரேட், ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு வர்த்தகம். ஸோ இந்த ஒரு வர்த்தகத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டேக்ஸ் தான் ஐஜிஎஸ்டி அப்படின்றது. ஸோ இது 3 தான் இதில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள். இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது யாரெல்லாம் கம்பல்சரியாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கீங்க அண்ட் உங்களுடைய டேர்ன் ஓவர் அப்படின்றது 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டேர்ன் ஓவர், ப்ராஃபிட் கிடையாது. டேர்ன் ஓவர் அப்படின்றது 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் ஜிஎஸ்டியில் உங்களை இணைச்சிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரோட டேர்ன் ஓவர் வந்து லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 40 லட்சம் ரூபாய். ஸோ நீங்கள் ஒரு மேனுஃபேக்சராக இருக்கீங்க, உங்களுடைய டேர்ன் ஓவர், இயர்லி டேர்ன் ஓவர் அப்படின்றது 40 லட்சம் ரூபாயை தாண்டுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஜிஎஸ்டியில் உங்களை இணைச்சிக்க வேண்டியிருக்கும். அடுத்தது, இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இ-காமர்ஸ் ட்ரேடிங்கில் இருக்கீங்க, அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டி அப்படின்றது அப்ளிகபிள் ஆகும். டேர்ன் ஓவர் அப்படின்றது இங்கே பார்க்க மாட்டாங்க. அண்ட் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் சப்போஸ் நீங்கள் ஒரு இன்டர்-ஸ்டேட் ட்ரேடில் இருக்கீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது மற்ற மாநிலங்களுக்கும் போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அண்ட் கடைசியாக கேஷுவல் ட்ரேடர்ஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்படின்றது அப்ளிகபிள். ஸோ இதெல்லாம் தான் ஜிஎஸ்டி கம்பல்சரியாக யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுன்றதுக்கான லிஸ்ட். ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்டேஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைப் ஆஃப் என்டிட்டிக்கும் இந்த டாக்குமெண்டேஷன் நீட் அப்படின்றது வேரி ஆகும். ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்முக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, இந்த ப்ரொப்ரைட்டருக்கான பேன் கார்டு, ரெண்டாவது இந்த ப்ரொப்ரைட்டருக்கான அட்ரஸ் ப்ரூஃப், மூணாவது இந்த ப்ரொப்ரைட்டருடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நாலாவது இந்த ஃபார்ம் எங்கே இயங்க போகுதோ அந்த இடத்துக்கான ரெண்டல் டீட், அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய ரெண்டல் டீட், அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கான இபி கார்டு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அதுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன். அடுத்தது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு என்னென்னலாம் டாக்குமெண்டேஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கான பேன் கார்டு, ரெண்டாவது அந்த பார்ட்னர்ஷிப் டீட், மூணாவது இதில் யாரெல்லாம் பார்ட்னர்ஸாக இருக்காங்களோ அந்த பார்ட்னர்ஸுடைய அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, யார் இதில் ஆத்தரைஸ் சிக்னேட்டரியாக இருக்க போகிறாங்களோ அந்த ஆத்தரைஸ் சிக்னேட்டரிக்கு இந்த பார்ட்னர்ஸ் அத்தனை பேரும் கொடுக்கக்கூடிய ஒரு கன்சென்ட் லெட்டர். அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ரெண்டல் டீட் அண்ட் இபி கார்டு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா தேவையான டாக்குமெண்டேஷன். அடுத்து எல்எல்பி, அதாவது லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த ஒரு எல்எல்பி ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா என்னென்னலாம் டாக்குமெண்டேஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, இந்த எல்எல்பிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அடுத்தது இந்த எல்எல்பிக்கான பேன் கார்டு, அடுத்தது இந்த பார்ட்னர்ஸ்க்கான அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்ததாக யார் இதில் வந்து ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரியாக இருக்க போகிறாங்களோ அந்த ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரிக்கான ஆத்தரைசேஷன் லெட்டர், அண்ட் கடைசியாக இந்த எல்எல்பி எங்கே வந்து ஆஃபீஸ் இருக்கோ அந்த ஆஃபீஸ்க்கான ரெண்டல் டீட் அண்ட் இபி கார்டு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு எல்எல்பி ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ்.
ஒரு பிரைவேட் லிமிடெட் இல்லைனா பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா என்னென்னலாம் டாக்குமெண்டேஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட், அதாவது ஆர்ஓசி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது எம்ஓஏ ஏஓஏ, அதாவது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன். மூணாவது கம்பெனியோடைய பேன் கார்டு. நாலாவது இதில் யார் யாரெல்லாம் டேரக்டர்ஸ் இருக்காங்களோ அந்த டேரக்டர்ஸோடைய அட்ரஸ் ப்ரூஃபும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து இதில் யார் வந்து சைனிங் அத்தாரிட்டியாக இருக்க போகிறாங்களோ அந்த சைனிங் அத்தாரிட்டி பேரில் ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர், அதாவது ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் ரெசல்யூஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் கடைசியாக இந்த ஆத்தரைஸ் சிக்னேட்டரியோடைய அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்க வேண்டியிருக்கும். கடைசியாக இந்த ஆஃபீஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த ஆஃபீஸ் அட்ரஸ்க்கான ரெண்டல் டீட் அண்ட் இபி கார்டு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ். அடுத்தது HUF, அதாவது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஸோ இந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி வந்து ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ஒன்று அந்த கர்த்தாவுடைய அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்கணும். அடுத்தது இந்த HUF பேரில் இருக்கக்கூடிய பேன் கார்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்தது இதில் இருக்கக்கூடிய இந்த எந்த இடத்துல ஆஃபீஸ் இருக்க போதோ அந்த ஆஃபீஸ்க்கான ரெண்டல் டீட் அண்ட் இபி கார்டு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு HUF வந்து ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்டேஷன் தேவை அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி அமௌண்ட்டை ரிட்டர்ன்ஸாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இதோடைய டெட்லைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் 20th நம்ம சப்மிட் பண்ணோம். GSTR 1, GSTR 3B அப்படின்றது தான் இதுக்கான ஃபார்ம்ஸ். இஃப் சப்போஸ் நம்ம 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம சப்மிட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம 20 ரூபா பெனால்ட்டி அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா லா ஃபார்ம். அண்ட் இந்த மாதிரியான பிஸ்னஸ் ரீதியான தகவல்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.